Number 13th place goes to Canadian famous bodybuilder Regan Grimes. Regan Grimes வந்து பாத்தீங்கன்னா கனடால இருக்கிற ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாடி பில்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். அவரோட சிமெட்ரி அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பட் அவரோட மசில் சைஸ் ஹார்ட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2023 மிஸ்டர் ஒலிம்பியால ரீகன் கிரீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9th பிளேஸ் பண்ணியிருந்தாரு. 2024 மிஸ்டர் ஒலிம்பியால அவரால் குவாலிஃபை ஆக முடியல. அதுக்காக ஒரு பெரிய ஆஃப் சீசன் இருந்து 2025 கலிபோர்னியா ப்ரோல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல சாம்பியன் டைட்டிலும் வின் பண்ணி இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியாக்கு குவாலிஃபையும் ஆனாரு. நம்பர் 12th பிளேஸ் கோஸ் டு தி ஜெர்மானியன் பாடி பில்டர் உர்ஸ் கெல்சின்ஸ்கி. என்ன ப்ரோ சொல்றீங்க? உர்ஸ் கெல்சின்ஸ்கி அவரோட லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பாடி பில்டிங் டிவிஷன்ல டெபியூ பண்ணி ஸ்ட்ராங்கான பாடி பில்டர்ஸ் கூட இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல சாம்பியன் டைட்டிலும் பேக் டு பேக் 2 ப்ரோ ஷோ வின் பண்ணியிருக்காரு. இவரை போய் 12th பிளேஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இது கேன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா லைன் அப் வந்து ஆல்ரெடி செம்ம ஜாக்கெட்டா இருக்கு. கெல்சின்ஸ்கியை விட அமேசிங்கான பாடி பில்டர்ஸ் இன்னும் இந்த லைன் அப்ல இருக்காங்க. பட் உர்ஸ் கெல்சின்ஸ்கி என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா ஓபன் பாடி பில்டிங் டிவிஷன்ல டாப் 6th பிளேஸ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. So guys, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்பர் 11th பிளேஸ் கோஸ் டு தி கொலம்பியன் பாடி பில்டர் ரூபெல் நெக்ஸிலா மஸ்குரா. ரூபெல் நெக்ஸிலா மஸ்குரா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மிஸ்டர் ஒலிம்பியா குவாலிஃபிகேஷனுக்காக நிறைய ப்ரோ ஷோ பண்ணாரு. பட் அதுல நடந்த எந்த ப்ரோ ஷோலையும் அவரால் வின் பண்ண முடியல. அதுக்கு மெயின் ரீசனே அவரோட கண்டிஷனிங் தான். பட் அதே மிஸ்டேக்கை வந்து இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா குவாலிஃபிகேஷனுக்காக அவர் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபிளெக்ஸ் வீக்கெண்ட் ப்ரோ அண்ட் மிஸ்டர் பிக் எவல்யூஷன் ப்ரோ இந்த 2 ப்ரோ ஷோலையும் அந்த மிஸ்டேக் வந்து அவர் பண்ணல. ஐ மீன் அவரோட கண்டிஷனிங் வந்து குவைட்லி சூப்பரா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் குவாலிஃபைங் மிஸ்டர் ஒலிம்பியா இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா குவாலிஃபிகேஷனுக்காக அவரோட ப்ரெப்பை வந்து செம ஹார்டா பண்ணிட்டு இருக்காரு. பட் டெஃபினெட்லி அவரோட பெஸ்ட் எவர் கண்டிஷனிங் இந்த வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியால அவர் ஷோகேஸ் பண்ணாரு அப்படின்னா ஈவன் அவர் டாப் 10 கூட வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு.